வணக்கம். அதாவது கேட்டதுமே ரத்தத்த உறைய வைக்கிற மாதிரி, இல்ல கொல நடுங்க வைக்கிற மாதிரி இந்த செய்திகள் இருக்கு. இப்ப பரவலா பேசப்படக்கூடிய செய்தி தான். ஒரு குழந்தைகள் நல ஆர்வலரா, இல்லன்னா ஒரு குழந்தைகள் நல குழுமத்துல பணியாற்றி, அந்த குழந்தைகளோட நம்ம என்ன சொல்றது? நெருக்கமா வாழ்ந்துட்டு, இல்ல அவங்கள நெருக்கமா படிச்சுட்டு, அவங்களுடைய வலி வேதனைகள்ல பங்கு பெற்றுக்கிட்டு, இந்த விஷயத்த பத்தி பேசாம என்னால நகர்ந்து போக முடியல. கிட்டத்தட்ட தூக்கத்தை தொலைத்த அதே விஷயங்க தான். தூக்கத்தை தொலைத்த இரவுகள் தான் அது கேள்விப்பட்டதுலருந்து. அதான் எப்ஸ்டீன் ஃபைல். அதாவது ஒரு 1 வருடத்துக்கு முன்னதாவே கிட்டத்தட்ட ஆமா 1 வருஷம் இருக்கும். 1 வருடத்துக்கு முன்னதாவே என்னுடைய நாத்தனாரின் மகன், அவன் வந்து இப்போ உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கான் கல்லூரியில. அவன் வந்து கொஞ்சம் இந்த உலக அரசியல், இஸ்ரேல் போரு, உக்ரைன் போர் அந்த நேரத்துல கொரோனா நேரங்கள்ல அவன் வந்து உலகப் போர்கள், உலகத்துல நடக்கக்கூடிய போர்கள், அந்த இஸ்ரேல், பாலஸ்தீனா பிரச்சனைகள், இத பத்தி அவன் கொஞ்சம் ஆர்வமா என்ன செய்வான்னா, இணையதளத்துல தேடி தேடி படிப்பான். படிச்சுட்டு வந்து அவன் கொஞ்சம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல பத்தி கிட்டத்தட்ட இந்த சம்பவங்கள பத்தி ஒரு 1 வருடத்துக்கு முன்னாடியே என்ட்ட பேசுனான். நான் அது பெருசா வந்து அப்போலாம் செவி கொடுக்கல. ஏன்னா, அவன் எதையோ படிச்சுட்டு வந்து சொல்றான் அப்படிங்கிற மாரி இருந்தது. எனக்கு அவன் பெருசா அவன் வந்து சொல்றதே சரிதானா? சும்மா என்னத்தையோ இணையதளத்துல போட்டத படிச்சுட்டு வந்து சொல்றானான்னு தெரியாம, அப்படியாடான்னு கேட்டுட்டு விட்டுட்டேன். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இத வந்து ஒரு பெரிய அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பெற்றோரா, ஒரு பெண்ணா நம்மள வந்து கதிகலங்க வைக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு குழந்தைகள் மேல அதாவது குழந்தைகள அ மு செக்ஸ் பொம்மைகளாக பாவித்து, தவறான உடலுறவுக்கு உட்படுத்தி, அவர்கள காயப்படுத்தி, அழ வச்சு, அதுல வந்து பணம் சம்பாதிச்சு, பெரிய பெரிய ஆட்களுக்கு அத வந்து குழந்தைகள பரிமாறி, ஒரு பெரிய ஒரு இருண்ட உலக ஒரு பேயா வலம் வந்திருக்கான் அந்த ஆளு. அப்படிங்கிறது நமக்கு பார்த்தா புரியுது. அ என்னன்னா இதுல மனச போட்டு உறுத்திக்கிட்டு காயப்படுத்திட்டு இருக்க விஷயம் என்னன்னா, வெள்ளையர்கள் நம்முடைய நாட்டுக்கு இந்தியா நாட்டுக்கு வரும்போது, இல்ல இந்த ஐரோப்பியர்கள் வரும்போது, நம்ம ரிச்சுவல்ஸ்ல அந்த பழமையான விஷயங்கள் செய்றதுல ஊறி போனவங்களா நாம இருந்தோம். அதெல்லாம் அவங்க மாத்துனாங்கன்னு நம்ம வரலாறுகள்ல படிச்சிருக்கோம். அ அதுக்கு ஆதாரங்களும் இருக்கு. அவங்க சட்டமாவே கூட இயற்றியிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணத்த எதிர்த்து வெள்ளையர்கள் வந்து அத ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்து, நம்முடைய இந்தியர்களும் 'முற்போக்கு' சிந்தனைகள் கொண்டவங்களும், அ மருத்துவ ரீதியாக அதில உள்ள சிக்கல்கள புரிந்த பெரிய பெரிய தலைவர்களும் அத வந்து எதிர்த்து, குழந்தைகள் திருமணத்த வந்து தடுக்கிறதுக்கு சட்டமே இயற்றப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ பெ பெண் குழந்தைகள பலி கொடுக்கிறது, இல்லன்னா வந்து ஆண் குழந்தைகள முதல் குழந்தைகள பலி கொடுக்கிறது, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டும்போது பலி கொடுக்கிறது, இல்ல நரபலி கொடுக்கிறது. இன்னும் கொல்கத்தால பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் போனது என்னன்னா, அந்த கங்கை நதியா, அந்த நதிக்கு வந்து முதல் குழந்தைய வந்து தூக்கி வீசிருவாங்க. அதாவது அந்த கங்கை அந்த தெய்வத்துக்கு வந்து திருப்திப்படுத்துறதுக்காக வீசிருவாங்க இப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து மாத்துனது பார்த்தீங்கன்னா, வெள்ளை கிறிஸ்தவர்கள், வெள்ளையர்களாக வந்த மிஷினரிகள்னு சொல்லக்கூடியவங்க, இத பார்த்து மாத்தி அவங்ககிட்ட விழிப்புணர்வ குடுத்து, அதெல்லாம் தடுத்திருக்காங்க. நரபலி குடுக்கறதுக்கு எதிரா சட்டங்கள் எல்லாமே இயற்றப்பட்டிருக்கு. இப்படி நாகரிகத்தை அதாவது நம்ம ரொம்ப அரக்கத்தனமா இருந்திருக்கோம், தெரிய வருது. இருந்திருக்கோம் தான். அதே மாரி கொடுக்கப்படுகின்ற மரண தண்டனைகள் எப்படி இருக்கும்னா, கழு ஏத்துறது, ரொம்ப பயங்கரமா இருக்கும். சொல்றது அதாவது அதெல்லாம் நம்மளால வந்து விவரிக்கும் போதே நமக்கு கற்பனையில வந்து கதி கலங்க வைக்கும். அப்படிதான் இருக்கும். கழு ஏத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அம் பின்புறமா அந்த கூர்மையான இதுல வந்து சொருகி விட்டுருவாங்க. அப்ப அது அப்புறம் நேரம் போக போக உடனே உயிர் போகாது. அந்த உடலோட கனம் தாங்காம அந்த கழு கொஞ்சம் கொஞ்சமா வயிறு வழியா ஏறி கழுத்து வரைக்கும் வந்து நின்னு, ரொம்ப அதாவது 3 நாள் 4 நாளு உயிர் போகாம அவஸ்தைப்பட்டு சாகுற நிலைமைக்கெல்லாம் அது இருக்கும். அப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைகள், கொடூரமான சித்திரவதைகள் கொடுக்கப்பட்ட நம்ம நாட்ல, இவங்கெல்லாம் மேற்கத்தியர்கள் வந்து இத மாத்தியிருக்காங்க. முற்போக்கு சிந்தனையில விதைச்சு இதெல்லாம் மாத்தியிருக்காங்க. குழந்தைகள் திருமணத்த தடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம வந்து பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, அதே மேற்கத்திய நாடுல குழந்தைகள் வந்து விருந்தா பரிமாறப்பட்டிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வராரு. ட்ரம்ப் வந்து அதிபரா ஆகுறதுக்கு முன்னாடி பெரிய வியாபாரியா இருந்தார் இல்லையா? ட்ரம்ப் வந்து தேர்தல்ல நிக்கும்போதே அப்ப பரவலா அ இந்த மாதிரி பேச்சுகள் இப்படி ஓடுச்சு. இவரு சரியானவர் கிடையாது. இவரு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமானவரு. இவரு பெரிய பிசினஸ் மேன் தான். அந்த பிசினஸ் கூட ஒழுங்கான பிசினஸ்கள் கிடையாது. இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்றாரு அப்படின்னு பெரிய எதிர்ப்பலைகள்லாம் வந்தது உண்மதான். இருக்காரு. ஜோ பைடன் இல்ல பில் கிளின்டன் இருக்காரு. இன்னும் நெறைய என்ன
அறிவியல் விஞ்ஞானி ஒருத்தர் கைகால் வழங்க முடியாதவர், கண்ணசைவிலேயே விஞ்ஞானத்தை வந்து கம்ப்யூட்டர்ல செலுத்தினவர்னு சொல்லப்படுகிறவர், எல்லாருமே இதுக்குள்ள இந்த போக்கிரித்தனமான செயல்பாடுகள்ல வந்ததா இருக்கு. பிரதமர் மோடி அவர்களுடைய பெயரும் அடிபடுது. அது இல்லைன்னு மறுக்கிறாங்க. இப்படியாக வந்து உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தோம். நாங்க தான் அந்த பழமைவாத வதை வதை செயல்கள்ல இருந்து நாங்க விழிப்புணர்வு கொடுத்தோம்னு சொல்லப்படுகின்ற மேற்கத்திய நாடுகள்ல இவ்வளவு கொடூரமா சிறுமிகள், அதாவது ஒரு படம் மான்ஸ்டர்னு ஒரு படம் வரும், அது பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஏன்னா குழந்தைகளை மான்ஸ்டர்ஸ் வந்து கடத்திட்டு போயிருவாங்க, அரக்கர்கள் வந்து கடத்திட்டு போயிருவாங்க. கடத்திட்டு போய் அவங்கள அழ வச்சு அவங்க அழும்போது வரக்கூடிய அந்த என்சைம், அதாவது ஹார்மோனை வந்து எடுத்து அவங்களுக்கு சக்தியா அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வரும். அது உண்மையிலே வர மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா, இந்த குழந்தைகளை பயமுறுத்தி அதன் மூலமா வந்து ரத்தத்துல உருவாகின்ற என்சைமை வந்து உட்கொள்றதுனால அவங்களுக்கு இளமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல குழந்தைகளை பயமுறுத்தி, அதாவது பயமுறுத்தும் போது ரத்தத்துல அதிகமான அந்த ஹார்மோன் சுரக்கிறது, அந்த ஹார்மோன் வந்து இளமையை வந்து புதுப்பிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில குழந்தைகளை பாடாப்படுத்தி கொடுமைப்படுத்தி பயத்துல அலற வச்சு இவ்வளோ கொடுமைகளை அரங்கேற்றி இதை செஞ்சிருக்காங்க. இதுல இந்த அடிப்படைகின்ற பெயர்கள் எல்லாமே பெரிய பெரிய தலைகள் அப்படின்ட்டு வருது. எவ்வளவு கொடுமையான உலகத்துல இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான சிறப்பு சட்டம். உலகம் முழுமைக்கும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க, குழந்தைகளுக்கு எதிரான உரிமை பறிப்பு, சுரண்டல், குழந்தை தொழிலாளர்களாக ஈடுபடுத்தப்படுதல், கொடுமையிலிருந்து தப்பிக்கிறது, அவங்கள பேசுறது கூட கொடுமை, அந்த சட்டப்படி அவங்கள தண்டிக்கலாம். அவங்கள அசிங்கமா திட்டுறது, அசிங்கமா பார்க்கறது, அவங்கள வசப்பாடுறது, பெற்றோரா இருந்தா கூட பிள்ளைகளை வந்து அநாகரிகமா நடத்தினா அந்த சட்டத்தின்படி தண்டனை கொடுக்கலாம். அப்பேற்பட்ட சட்டத்தை கொண்டு வந்தது ஐநா சபை. அதாவது இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து கூடுகின்ற அந்த ஐநா சபையில தான் குழந்தைகளை பிரத்யேகமா கண்காணிச்சு குழந்தைகளை வந்து பராமரிக்கும் வண்ணம் பாதுகாக்கும் வண்ணம் ஒரு உயரிய ஒரு சட்டமா முன்மொழிஞ்சு உலகம் முழுமைக்கும் இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் குழந்தைகளுக்கு எதிராக எது நடந்தாலும் அந்த சட்டப்படி அதை தண்டிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்ததா பெருமைப்படுற இந்த காலத்துல ஒரு மேற்கத்திய நாட்டுல ஒரு பிசாசு, ஒரு பேய் இவ்வளவு அரக்கத்தனம் பண்ணிருக்கு அப்படிங்கும்போது கொலை நடுங்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் நாம என்ன நினைக்கிறோம், நம்முடைய நாளிதழ்கள்ல இல்ல நம்முடைய அக்கம் பக்கத்து வீடுல இல்ல நம்முடைய தெருவுல நம்முடைய தமிழ்நாட்டுல நம்முடைய ஊர்ல நம்முடைய மாவட்டத்துல சிறுமிகள் கொல்லப்படுறாங்க, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதுல அதிகார வர்க்கங்களும் இருக்குது, போக்கிரிகளும் இருக்காங்க, கஞ்சா போதை பொறுக்கிகளும் இருக்காங்க, புள்ளிங்கோக்களும் இருக்காங்க. அதையே ஜீரணிக்க நம்மளால முடியல, அதையே தாங்க முடியல, தகிக்க முடியல. நாம வந்து எப்பவுமே வயிற்றுல வந்து நெருப்பை கட்டிக்கிட்டு தான் நம்ம பிள்ளைங்களை அனுப்புறோம், நாமளும் ரோட்ல உலாவிட்டு இருக்கோம். ஆனா வளர்ந்த நாடுகள், வல்லரசுகள் அப்படின்னு சொல்ற இடத்துல எவ்வளவு பெரிய சைக்கோக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நினைச்சு பார்க்கும் போதே பதட்டமா இருக்கு. இப்போ என்னுடைய இள வயதுகளில் கூட ஜூனியர் விடன்ல எல்லாம் வெளிநாட்டு சைக்கோக்களின் கதைகள், உண்மை கதைகளையே தொடரா போடுவாங்க. அப்பவே அதெல்லாம் வாசிச்சிருக்கோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், அதாவது பின் விளைவுகள், பெற்றோர் சரியில்லாம பெற்றோர் அடிச்சுக்கிறது, பெற்றோரோட தவறுதலான வாழ்க்கை, பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை கொடுமைப்படுத்துறது, இதனால பாதிக்கப்பட்டு பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறவங்களா, கொல்றவங்களா, பாலியல் வன்புணர்வு பண்ணி கூறு போடுறவங்களா, நிறைய சைக்கோக்களோட கதைகள்லாம் நானும் படிச்சிருக்கேன். அது ஒரு கதையாக தான் நம்ம வாசிச்சிருக்கோம். அப்பவே அது வந்து நமக்கு வந்து இப்படியெல்லாம் உலகத்துல இருக்குமா, எவ்வளவு மோசமா இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம அகப்பட்டா என்ன பாடுபடுவோம்னு நாம அன்னைக்கு வந்து தூங்காம அதை பத்தி யோசிச்சு வந்து கொலை நடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்போ தினசரி நாளிதழை தூக்குனா, சமூக ஊடகத்தை பார்த்தா இதே குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் ஒண்ணு காதலிக்கிற மாதிரி ஏமாத்தி குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை, இல்ல கதற குழந்தைகளை கடத்திட்டு போய் இழுத்துட்டு போய் புதர்லையும் உட்புதர்லையும் பாலியல் வன்கொடுமை பண்ணது பத்தாதுன்னு உயிரையும் எடுத்துடுறானுங்க. இப்படி இருக்கும்போது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிழல் உலகம் வந்து எவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போ வந்து இறைவனை வேண்டிக்கவா, இல்ல வந்து இது என்ன செஞ்சா இதுகள்லாம் குறைப்போம், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எங்கேயோ நடந்தது தானே அப்படின்லாம் நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் இல்ல இதை குறித்த ஆய்வுகள் மேற்கொள்றவங்க, இது குறித்து அலசி ஆராயிறவங்க சொல்றாங்க, இந்தியாவிலையுமே அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல எவ்வளவோ குழந்தைகள் காணாம போயிருக்காங்க, எவ்வளவோ இளம் பெண்கள் காணாம போயிருக்காங்க, எத்தனையோ பெண்கள், பேரிளம் பெண்களும் காணாம போயிருக்காங்க, திருப்பி அவங்க கிடைச்சதா வரலாறே இல்லை. இவங்க கூட வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகமும் வருது.
அது வெளிநாட்டுக்கு போய் தான் அவங்க கடத்தப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்களா, உள்நாட்டிலே கஷ்டப்பட்டிருக்காங்களா, எதுவோ ஒண்ணு பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையை உரைய வைக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மையா இருக்குது நமக்கு. அதாவது இதுக்கெல்லாம் என்ன தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது அண்ணன் சீமான் அவர்களுடைய கொள்கை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என் என்னோட ஆட்சியில என் குழந்தை மேல கை வச்ச, இல்ல என்னுடைய அக்கா தங்கச்சி பெண்கள் மேல நீ கை வச்ச, நீ செத்த அப்படிம்பாரு பொதுக்கூட்டத்துல. அதே தான் அவர் கொள்கை வரைவுல அதை கொண்டு வரும்போது, பெண்களுக்கான பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொண்டு வரும்போது கூட அவர் அதை ஆக்ரோஷமா உக்கிரமா பதிவிடுகின்ற வார்த்தைகள். அது அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எந்தவித குற்றமா இருந்தாலும், எவ்வளவு கொடூர குற்றமா இருந்தாலும் அதுக்கு மரண தண்டனை தான் தீர்வு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி கொள்கை கிடையாது. அந்த மரண தண்டனைக்கு எதிரானதுதான் நாம் தமிழர் கட்சி. ஆனா பெண் குழந்தைகள் இல்ல ஆண் குழந்தைகள் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்கள கொலை செய்யறவனுக்கு மரணம் தான் தண்டனை. அதை தவிர்த்து வேற எந்த தண்டனையும் யோசிக்கவே முடியாது. இவன் தான் செஞ்சான்னு உறுதி ஆயிடுச்சுன்னா இந்த 6 மாசம் இழுத்து அடிக்கிறது, 1 வருஷம் பெயில் அனுப்புறது, அப்புறம் 5 வருஷம் கழிச்சு அவன் செத்த பிறகு தீர்ப்பு கொடுக்கறது, இந்த கதையே கிடையாது. இவன் தான் பண்ணுனாங்கிறதுக்கு ஆதாரங்கள் ஆதாரபூர்வமா இருக்குதா, அப்போ அடுத்த நொடி இன்னும் நிறைய ஊடகங்கள்லையும் பொதுக்கூட்டங்கள்லையும் அவர் சொல்லியிருக்காரு, நான் அந்த அந்த அதாவது இந்த வன்கொடுமையை செஞ்சவனை பொது வழியில அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வச்சே கொன்னுகிட்டு தான் நான் என் குழந்தைய இறுதி சடங்கு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தை இல்லை இந்த பெண்ணை அப்படிங்கிறத ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருப்பாரு. இந்த கொள்கை வரைவுல இருக்கிற குழுவில் இருக்கிறனால இதை பத்தி கொள்கை, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்கான கொள்கையை பற்றிய குறிப்புகள் அண்ணன் சொல்லும் போது அவ்வளோ ஆவேசமா அதை சொல்லுவாரு, அவ்வளோ தூரம். ஏன்னா இணக்கமான உறவு அது அவங்கவுங்க தலையெழுத்து, அவங்கவுங்க விருப்பம். அதுல யாரும் இங்க தலையிடவோ தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்குள்ளாகவோ எந்த ஆட்சியும் கட்சியும் யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வற்புறுத்தல், வன்கொடுமை, பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீ கை வச்சனா தொலைஞ்ச. என்னுடைய ஆட்சியில நிறைய பொதுக்கூட்டத்துல கேட்டிருப்பீங்க, இதை சொல்லியிருப்பாரு அண்ணன் சீமான் அவருடைய. என்னுடைய ஆட்சியில பெண் குழந்தைகள்லாம் தெனாவட்டா நெஞ்ச நிமித்துக்கிட்டு தலையை சிலிப்பிக்கிட்டு போகும். ஆனா வீட்டுல வச்சே அம்மா அப்பா ஆண் குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லி தருமா அனுப்புவாங்க, டே பார்த்து போடா, நம்ம முதல்வர் சீமான் அவர் பயங்கரமான சட்டம் வச்சிருக்காரு, நீ பெண் குழந்தைகளை அவங்க மன நோகும்படியாகவோ அவங்க முகம் சுளிக்கும்படியாகவோ கேவலமா நீ கிண்டல் அடிச்சாலோ இல்ல வேற மாதிரி தகாத செயல்களில் ஈடுபட்டாலோ கொன்று வாருடா, குனிஞ்ச தலை நிமிராம போப்பா அப்படின்னு ஆண் குழந்தைகளுக்கு ஒரு காலத்துல பெண் குழந்தைகளை பார்த்து குனிஞ்ச தலை நிமிராம போமா, காலம் பொல்லாதது அப்படின்னு சொன்னது மாறி, அந்த வழக்கம் மாறி ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய ஆண் குழந்தைகளை பள்ளிக்கோ வேலைக்கோ அனுப்பும் போது பார்த்து போப்பா, சீமா ஆட்சிப்பா, பெண் குழந்தை பொம்பளை பிள்ளைகள்ட்ட ஏதாவது வம்பு செஞ்சிடாதப்பா, தலை போயிரும் கை போயிரும், பார்த்து போப்பா, குறிஞ்ச தலை நிமிராம போப்பா, தரைய பார்த்துட்டே போப்பான்னு அறிவுரை கூறி அனுப்பிட்டு இன்னைக்கு போய் என் பிள்ளை உருப்படியா திரும்பி வருவானா, எந்த தப்பும் தண்டாவும் செய்யாம எதுலையாவது தேவையில்லாம மாட்டாம பெண்கள் விஷயத்துல ஏதாவது வாலாட்டிக்கிட்டு வாலிருந்து வந்துருவானோன்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய சட்டம் பேசும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை தான் தேர்தல் வரைவிலையும் கொண்டு வந்திருக்காரு. பாலியல் வன்புணர்வு கொலைக்கு மரணம் தான் என்னுடைய ஆட்சியில தீர்வா இருக்கும் அப்படிங்கிறத அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இப்பேற்பட்ட கொள்கை தலைவனை எகத்தாளம் பண்றது, நையாண்டி பண்றது, இதை சொன்ன உடனே அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற, அதாவது பாலியல் வன்புணர்வுக்கும் கொடுமைக்கும் இணக்கமா போற உறவுக்கும் வித்தியாசம் தெரியாத, அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க எல்லாம் ஒரே மனைவியுடைய யோக்கியர்கள் மாதிரியும், இதுக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துறவங்க எல்லாம் மறுமனையாட்டிகளே வச்சிட்டு இல்லாத மாதிரியும், எம்பி கனிமொழி அவர்கள் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். இன்னும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கட்சி எப்படி போச்சுங்கிறதும் உலகத்துக்கே தெரியும். இப்படி இவங்களுடைய தலைவர்கள் எல்லாம் என்னவோ அப்படியே புனிதமான செயல்களில் ஈடுபட்டு புனிதவர்கள் மாதிரியும், மனைவியை தவிர வேற யாரையும் ஏறெடுத்து பார்க்காதவங்க மாதிரியும் ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை சீண்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாத இது பிரகஸ்பதிகள் தான் இவங்க எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நான் இப்பவும் கேட்கிறேன், நீங்க இது வரைக்கும் ஓட்டு போட்டாங்க, அது அதிமுகவோ திமுகவோ எதுவோ, யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ உங்கள் தலைவர்கள்லாம் யோக்கியவான்களா? உங்கள் தலைவர்களுடைய யோக்கியதை என்ன? அவர்கள் செய்த செயல்கள்லாம் புனித செயல்ல வருமானு உங்க மனசாட்சியை தொட்டு கேட்டு, அதுல வேற இன்னும் சொல்லுவாங்க, இந்த கட்சியில பெண்கள்லாம் இப்படி பேசுற
பசங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான கட்சியிலேயே பெண்கள் இருக்கீங்க. அதாவது மறுமனையாட்டிகளை வைத்துக்கொண்ட கட்சிகள்ல பெண்கள் இருப்பாங்களாம். அங்க அமைச்சர்கள் இருப்பாங்களாம் பெண்களா, எம்எல்ஏக்கள் பெண்களா இருப்பாங்களாம், மகளிர் அணியில பெண்கள் இருப்பாங்களாம். 7 கல்யாணம் பண்ணவங்க, தருதலையா வாழ்ந்தவங்க, உல்லாசமா வாழ்ந்தவங்க, நடிகைகளோட இப்பவும் உல்லாசமா வாழ்றவங்க, இப்படிப்பட்ட கட்சியில எல்லாம் பெண்கள் இருப்பாங்களாம். ஆனா கொள்கைக்காக தனியா தேர்தலை அணுகி இன்னைக்கும் எங்கேயுமே பணத்துக்காக தன்னை விலை கொடுக்காத அதாவது நாட்டு மக்களுக்காகவும் இயற்கை வளத்துக்காகவும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கட்சி பணி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவனை பார்த்தா இவங்களுக்கு எகத்தாளமா இருக்குமா? முதல்ல நீங்க ஓட்டு போட்டவங்க எல்லாம் யோக்கியமான்னு பார்த்துட்டு வந்து அடுத்தவங்களை சொல்லுங்க.